ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிற சீரீஸில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது சீரீஸ் நம்பர் 1. பிரெட் போண்டா பண்ண போகிறோம். அதுக்காக கடைக்கு போய் 4 பிரெட் பேக்கெட்டும் ஒரு சாஸ் பேக்கெட்டும் வாங்கிட்டேன். இதுக்கு நம்ம 4 பொட்டேட்டோ எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பொட்டேட்டோவெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குக்கரோட லிட்டு போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. விசில் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக அரைஞ்சிக்கோங்க. இப்போ பிரெட் பேக்கெட்டில் 2 பிரெட் பேக்கெட் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட கார்னர்ஸ் எல்லாம் சிசரில் வெட்டிக்கலாம். நீங்கள் வேணால் நைஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் சிசர் தான் ஈஸியாக இருக்குது, அதனால் சிசரில் வெட்டுறோம். இதே மாதிரி ப்ரெட்டு தனியாக அதோட கார்னர்ஸ் தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேப்பில் குக்கரில் இந்த பொட்டேட்டோவில் நல்லா வெந்துருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் இதோட ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சுக்கலாம். ஓகே, மசிச்சாச்சு. இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. ஓகே, சேர்த்தாச்சு. இதை நாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓகே, கிளறியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதில். ஓகே, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மிளகாய் பொடி தேவையான அளவு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஓகே, நாம் முதல்ல நல்லா மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பொட்டேட்டோ, அந்த பொட்டேட்டோவில் இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு. இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கோட கலர் தெரியாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெட்டெல்லாம் தனியாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ப்ரெட்டை கொஞ்சம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஒவ்வொன்றா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஈரமாக இருக்கணும். அந்த ஈரத்தை புழிஞ்சுக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது, ஈரம்தான் இருக்கணும். நல்லா புழிஞ்சு வைங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டை நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பீஸ் இல்லாத மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ அந்த ப்ரெட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு ஒவ்வொன்றா இந்த உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சோம்ல இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்காக நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா ப்ரெட்டோட சைட் பார்ட்ஸ், அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோவில் ஒன்று செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை பால் மாதிரி நல்லா ஷேப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டிப் பண்ணணும். இதை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் போதும். அவ்வளோதான் கைஸ், நம்ம பிரெட் போண்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. சாஸ் வச்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். இந்த சண்டே ஜாலியாக ஃபேமிலியோட பிரெட் போண்டாவை சாப்பிட்டு ஜெயிலர் படமும் பார்த்தாச்சு கைஸ். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தளபதி ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் லைக் பண்ணிடுங்க. தலை ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க கைஸ்.